இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுப்பதற்காக, எனக்கும் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறேன் கடவுளுக்கு. இன்னைக்கு நம்ம தலைப்பு வந்துட்டு இந்த மாடர்ன் வேர்ல்டு இல்லைங்களா? இந்த மாடர்ன் வேர்ல்டு அல்ட்ரா மாடர்ன் வேர்ல்டு இது இல்லைங்களா? இந்த காலத்துல லெந்து காலங்கள் அப்படின்றது கிறிஸ்தவத்துக்கு தேவையா இல்லையா? இதுதான் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம். அப்போ இது நேரடியாக தேவையா இல்லையான்ற அந்த பகுதியை கொண்டு போய் நான் உங்களுக்கு சொல்லாதபடிக்கு நான் எப்படி யோசிச்சேனாக்கா, இதை குறித்து கொஞ்சம் ஆழமா நம்ம கொஞ்சம் சிந்தித்து நம்ம முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். ஆக்சுவலி இந்த தலைப்பு வந்து இப்போ நான் 14ஆம் தேதி ஒரு இதுல வந்து நான் கொடுத்தது. நான் ரொம்ப குறைவு, இவ்வளவு டீட்டெயிலெல்லாம் பண்ணேன் அவங்களுக்கு. பட் நமக்காக வேண்டி பட் அதே கேக்குதா? கேக்குது ஐயா? உங்களுக்கு எல்லாரும் கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க. நல்லா ஓகே ஓகே ஓகே. ஹலோ, கேக்குது. வேற யாரும்? சோ இதன் அடிப்படையில நாம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். சோ இந்த பாடத்தை நான் அனுப்பும் பொழுது எப்பவும் போல நீங்க இந்த மாதிரி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிடுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்னு 6 ஒரு பக்கத்துக்கு 6 வரட்டும், இல்ல ஒரு பக்கத்துக்கு இந்த மாதிரி 4 வரட்டும். சரி, காலங்கள் உலகத்துல வந்து காலங்கள் அப்படின்னு பாக்குறோம். ஒரு 4 காலங்கள் இருக்கு. இந்த காலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் கொஞ்சம் கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் முக்கியமானது. லென்ட்ன்றது ஒரு ஒரு லத்தீன் வார்த்தை. இதுக்கு ஸ்பிரிங், வசந்தம் அப்படின்றது, வசந்த காலம். லெந்துனா வசந்தம். இது வந்து துக்க காலம் அப்படின்ட்டு நிறைய பேர் தப்பா நினைச்சிருக்காங்க. 40 நாள் துக்கம் அனுஷ்டிப்பது அப்படி இல்லை இல்லைங்களா? இது வந்து வசந்தம். இது இன்னொரு வகையில வந்து தூய வசந்தம். ஏன் தூய வசந்தம்? இது வந்து துளிர் விடும் காலம். வசந்த காலம் வந்து மரம், செடி, கொடியெல்லாம் தன்னுடைய இலைகளை எல்லாம் உதிர்த்துட்டு துளிர் விடும். அப்ப துளிர் விடுவது மரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா மரம், செடி, கொடிகள், எல்லா தாவரங்களும் இந்த காலத்துல அதை செய்யும். ஆனா இந்த செய்யறதுக்கு அந்த தாவரங்கள் ரொம்ப கஷ்டப்படும். நம்மளும் கஷ்டப்படுறது இல்லை, அதான் நம்ம துக்கப்படுறது இல்லை, கஷ்டப்படுறது இல்லை, கவலைப்படுறது இல்லை. ஆனா தாவரங்களுக்கு அது பெரிய கஷ்டம். இலையை உதிர்க்கிறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் அதுக்கு. ஏன்னா அந்த இலை வழியா தான் அதுக்கு பச்சையம், அதாவது உணவு கிடைக்கும். அந்த இலை இல்லைனாக்கா உணவு கிடைக்காது. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா தன்னை வாட்டி வதைத்துக் கொள்ளுகிறது, உண்ணா நோன்பு எடுக்கிறது இல்லைங்களா? அது செத்து போகாமல் இல்லையா வாழ்ந்து இல்லையா அது துளிர்த்து பின்னாடி பார்ப்பாரு எப்படி கனி கொடுக்குறது. அப்போ நாம என்ன பண்ணோம்? கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணினாங்க? ஆரம்ப கால கிறிஸ்தவம், மத்திய கால கிறிஸ்தவம் வரைக்கும் என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியம். அதை தான் நம்ம பார்க்க போறோம். அதுல 3 தலைப்புகளை நாம எடுத்துக்கலாம் முதல்ல இல்லைங்களா? ஒன்று வந்து லெந்து காலம், 2 உபவாச காலம் அல்லது நோன்பு காலம் அல்லது உண்ணாமை இல்லையா? உண்ணா நோன்பு அப்படின்னு சொல்ல. நோன்புனாலுமே தமிழ்ல வந்து உண்ணாமை தான். அதாவது ஒரு பொழுது அப்படின்னா அதான் நான் நோன்பு இருக்கிறேன். தீபாவளியில அதுக்கு முன்னாள் நோன்பு இருப்பாங்க. இது மாதிரி நிறைய நோன்பு இருப்பாங்க. உண்ண மாட்டாங்க, ஒரு பொழுது உண்ண மாட்டாங்க. ஒரு பொழுது என்னன்னா காலை முதல் இரவு வரைக்கும் இல்லையா? காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இஸ்லாமியர்களும் அப்படிதான் இல்லையா? காலை முதல் இரவு வரை இந்த 7 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்முடைய இது எப்படி இருக்கு? அது 2வது தலைப்பு. 3வது வந்து சாம்பர் புதன். இந்த 3 தலைப்புகளை முதல்ல நம்ம பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமானது என்ன பார்ப்போம். இதை பார்த்துட்டு நம்ம முடியணும். இதுக்கு வந்து சாம்பல் புதன் அப்படின்னாங்க, சாம்பர் புதன் அப்படின்னாங்க. ஒரு இடத்துல நான் சாம்பரை சாம்பார்னு போட்டேன். அது பிறகு அது போகலாம்
கரெக்ட். மத்ததெல்லாம் சாம்பார் சாம்பார் எல்லாரும் சாம்பார் சாம்பார் முடிவு போடுது. சாம்பார் திருநாள்னு போட்டுருக்கீங்க ஐயா, என்ன ஐயா அப்படின்ட்டாங்க. அதுபோல ஒரு சின்ன பிழை வந்து எவ்வளவு எந்த அளவுக்கு அவங்களுடைய லெசனை கான்சன்ட்ரேஷனை மாத்துது பாருங்க இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் கருத்தில் கொள்ளணும். அடுத்தது இது திருநீற்று திருநாள். திருநீற்று திருநாள் அதாவது விபூதி திருநாள். பல வகைகள்ல இது சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல ஆஷ் வெண்டஸ். 3 தலைப்புகளை நம்ம பார்க்க போறோம். அப்போ காலங்கள், உலகத்துல காலங்கள் 4 காலங்கள் இருக்கு. கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், வேநீர் காலம். இளவேநீர் அல்ல, வேநீர் காலம். வீடியோ பார்க்கணும். அதா ஸ்கிரீன்ல நான் வரேனா? அப்போ வேநீர் காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்போ இந்த வேநீர் காலத்தை தமிழ்ல தான் இளவேநீர்னு ஒண்ணு சவுண்ட் பிரிச்சுட்டாங்க. சத்தமா சரியா வருது. கவிதைகளில என்ன பண்ணக்கா, வேநீர் காலம் இளவேநீர் காலம்னு 2 குறிப்பிடப்பட்டிருக்கு. வேநீர் காலம்னா அந்த முழுமை, இளவேநீர் ஆரம்பம் இல்லையா? அப்படி 2ஆ பிரிச்சுக்காங்க. அப்போ கிறிஸ்தவத்துக்கு எது பொருந்துன்னா, வேநீர் காலம் என்பது இளவேநீர் காலம் தான் பொருது. அதுக்கு வந்து அது துளிர்க்குது இல்லைங்களா? அதான் இளவேநீர் அப்படின்னா துளிர் விடும் காலம், இளவேநீர் காலம். இதுதான் நம்ம லெந்து காலத்துக்கு இது ரொம்ப பொருத்தமா இருக்குது, இந்த இளவேநீர் காலம் அப்படின்றது. ஆங்கிலத்துல அது வந்துட்டு பட்டிங் சீசன். பட் அப்படின்னா ஆரம்பம், அந்த துளிர்க்குது இல்லைங்களா? அது பெரும்பாலும் அந்த துளிர் விடுதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த பர்கண்டி கலர்ல இருக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி கருஞ்சிவப்பு நிறம், கிட்டத்தட்ட பிரவுன் இல்லை, ஒரு மாதிரி ஊதா கலந்து இருக்கும். அதனாலதான் இந்த ஊதா நிறத்தை இந்த காலத்துல முக்கியப்படுத்துறாங்க. இப்போ நான் போட்டிருக்க ஷர்ட் அந்த மாதிரி ஊதா தான். திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட ஊதா நிறம். இந்த ஊதாவும் சிவப்பும் அந்த மாதிரி கலந்து மிக்ஸ் பண்ணி வரும், ப்ரௌன் கலந்து வரும் இல்லையா? இந்த பட்டிங் சீசன். அடுத்தது திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டது இந்த ஊதா நிறம். சொல்லுங்க, இது 2 முறை வரும். அட்வென்ட் காலம், லென்டன் டேஸ். அட்வென்ட்னாக்கா வருகை காலம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி வர நான் அப்படின்னா வரவேற்பது இல்லையா? வரவேற்பு காலம். அப்போ கடவுளுடைய இயேசுவின் வருகை, மாரநாதா அப்படின்னு அந்த காலத்துல அட்வென்ட் சீசன்ல மாரநாதனா அவரை வரவேற்க நான் ஆயத்தமா இருக்கிறேன், நீர் வாரும், நீர் வாரும், வந்து விடுதலையை தாரும். அப்ப லெந்து காலமும் நம்மை சீர்படுத்துவதற்கு, வரவேற்புக்கு நம்மை ஆயத்தப்படுத்துது. நம்மை எதற்குன்னா நம்முடைய ஆன்மாவை சீர்படுத்த, ஆன்மாவை வரவேற்கிறது அப்படின்னு சொல்றாங்க லெந்து காலங்கள். ரோம கத்தோலிக்கத்துல மரணத்துக்கெல்லாம் கூட இந்த ஊதா நிறப்படும். என்னன்னாக்கா கடவுள்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே இந்த ஆன்மாவை நீர் வரவேற்று ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல மெயின்லைன் சர்ச் எல்லாம் பிளாக் போட்டாக்கா, ரோமன் கேத்தலிக்க மட்டும் அந்த இந்த ஊதா நிறம் போடுவாங்க. அப்போ ரோமன் கத்தோலிக்கல் 3 சூழல்களை இது பயன்படுத்தும். அதற்கு இதுதான் அர்த்தம் இல்லையா? இதுக்கு என்ன ஒரு ஆன்மீக அர்த்தம் அப்படின்னா இதுதான். அந்த காலத்து அரசரை வரவேற்க இந்த போடுவாங்க. வெற்றி பெற்று வந்தார்னா அந்த அரசு இந்த கொடியை வச்சு, இந்த கலர் கொடி, பிங்க், இந்த மாதிரி அதுல இது முக்கியமா இருக்கும். அந்த அதை அரசரை வரவேற்பார்கள், நிகழ்வுகளுக்கு வரவேற்பார்கள். முக்கியமா வெற்றி பெற்று நாடு திரும்பும் பொழுது அவரை வரவேற்பார்கள். அப்ப அவர் வரவேற்கும் நோக்கம் என்ன? அவருக்கு நிறைய பரிசுகளை கொடுத்தார். அப்ப நாம் இயேசுவை வரவேற்க இல்லையா, அந்த அட்வென்ட் அப்படின்னு, மாரநாதா அப்படின்னு. இந்த காலகட்டங்கள்ல எதை வரவேற்க? நம்முடைய ஆன்மாவை நாம வரவேற்க, நம்முடைய அறிவிலிருந்து நம்முடைய ஆன்மாவை வரவேற்க. அது போன முறை அந்த பாடத்துல இருக்கும் இல்லையா? முழு இருதயம்னா, இருதயம்னா ஆன்மானா என்ன, சிந்தைனா என்ன இல்லையா, ஆற்றல்னா என்ன, வல்லமைனா என்னன்ட்டு போன இதுல அட்டன் பண்ணவங்களுக்கு, கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு அந்த திங்கக்கிழமை தோறும் நடக்கிற கொஸ்டின் டைம் அட்டன் பண்ணுவது இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னாக்கா, இதெல்லாம் ஒரு 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 என்ன சொன்னாக்கா ஒரு ஐடென்டிட்டி இதெல்லாம் இல்லைங்களா?
இதெல்லாம் ஒரு ஐடென்டிட்டி. இதை வச்சு பார்க்கும்பொழுது ஓ இப்படி என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லையா, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக, அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வியல் அதோட அதோட இணைத்து பார்ப்பதற்காக இல்லைங்களா. அதை நம்ம மனசுல கொள்ளணும். பெரும்பாலும் இந்த இந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா. தமிழ்ல நல்ல வார்த்தை அது வரமாட்டாங்க, ஞாபகம் சொல்றேன். இதெல்லாம் ஒரு 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 அடையாளங்கள். அப்ப என்ன அடையாளம், இது எதை சொல்லுகிறது? இந்த அடையாளத்தை பார்க்கும் பொழுது நான் பாவம் என்கின்ற பிரச்சனையினால நான் விழுந்து போயிட்டு இருக்கிறேன். நான் என்ன எழுந்து உட்கார முடியல, இல்ல உட்கார்ந்தாலும் நிக்க முடியல, நின்றாலும் நடக்க முடியல, நடந்தாலும் வேகமா செயல்பட முடியல. அப்படிங்கிற சூழல்ல பாவம் நம்மை இப்படியாக செய்கிறது. அப்படிங்கிறதுனால அதுக்கு நான் என்ன பண்ணேன், என்னை ஒடுக்கணும். ஒடுக்குனா நான் மனம் திரும்ப முடியும். மனம் திரும்பினா கடவுள் புதிய ஆற்றலை நமக்கு கொடுப்பார். அந்த ஆற்றலுடன் நாம செயல்படுவோம். அப்ப செயல்படுறது கனித்தரும் வாழ்வு. இத ஒரு பெயர் தெரியல எனக்கு ஞாபகத்துல இருந்து இந்த இந்த கருத்தை சொன்ன ஒரு இறை பணியாளர், அவருடைய பெயர் எனக்கு ஞாபகத்துக்கே வர, ஆனா அவர் சொன்னது ஞாபகத்துல இருக்கு. அதனால இதை போட்டுக்கணும். அப்ப ஆரம்ப கால திருச்சபையினுடைய நோக்கம் என்னன்னா, இந்த காலம் மாதிரி ஊழியம் பண்ண, ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்தேன், அப்ப இடத்த சொந்தமா வாங்கிட்டாங்க, கொட்டாய் போட்டேன். அது இப்ப அது நல்லா பக்காவா பில்டிங் கட்டினேன். அந்த பில்டிங்கை கீழே மேல பக்கத்துல எல்லாம் பெருசாக்கி கட்டுறேன். அந்த பில்டிங்கை ஒரு 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 சூப்பர் சொபிஸ்டிகேட்டட் ஆக்குனேன். இந்த மாதிரி எல்லாம் கிடையாது அந்த காலத்துல. ஆரம்ப கால திருச்சபை எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி விஷயம் எதுவுமே அவங்க கிடையாது. அவங்களுடைய இதெல்லாம் ரெண்டே ரெண்டா, இயேசுன்னு வருகை சமீபம், இயேசு வரப்போறாங்க இல்லையா. அதுல அவங்களால அதுல இம்மி அளவும் அவங்க விலகல. அவங்க விசுவாசம் கொஞ்சம் கூட விலகல. அது ஆழமான பற்றுறுதி கொண்டிருந்தார்கள். அதுக்கு தன்னையும் மற்றவர்களையும், தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் இல்லையா, திருச்சபையை சின்ன சின்ன குட்டி சபை தான், 20 பேர் 30 பேர், அதிகபட்சம் ஒரு 100 பேர் இருப்பாங்க, அதிகமாக இருக்க முடியாது. பெரிய வீடு, நான் பணக்கார வீட்டுல சபை கூடியிருந்தா அப்படிதான் இருந்திருக்கு. அதுல ஆயத்தப்படுத்தினாங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஆற்றுப்படுத்தினார்கள், ஒருத்தர் ஆலோசனைகளா, கவலைப்படாதீங்க சொல்லி இந்த பிரச்சனைக்கு பத்தி நம்ம எப்படி ஆலோசனை கூறினார். என்ன இயேசு வரப்போறார், அப்ப என்ன முனைப்பு காட்டினார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இயேசு சொன்ன இந்த மத்த 28, 18, 19, 20 தான் மையப்படுத்தியே இருந்தது இல்லையா. அப்ப எந்த பிரச்சனைனாலும் சரி, இந்த பிரச்சனைக்கு மத்தியில நாம இயேசு வரும்பொழுது அவரோடு நாம் இருக்கணும். அதனால நாம என்ன பண்ணோம்னாக்கா, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஆறுதல் படுத்துறாங்க. பல வகையில நொந்து போய் இருக்கிறவங்க, விசுவாசத்துல நிலை குலைந்து பின்வாங்கி போனவங்க, இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கனாக்கா, திருச்சபையில் இருக்க மக்கள் ஒருவர் எப்படி ஆற்றுப்படுத்திக் கொண்டாங்க இல்லையா. இயேசுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறது. மத்தேயு 4:1-11 பார்க்கும்போது அது நமக்கு தெரிய வரும். இயேசுவின் அடிச்சுவடு என்ன அப்படின்னாக்கா, அவர் தன்னுடைய இறைபணியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். 40 நாள் அவர் என்ன பண்ணார்னா உபவாசப்படுத்தார். இதுதான் அவருடைய அடிச்சுவட்டினுடைய நோக்கம். இந்த அடிச்சுவட்டை மையப்பற்றி தான் அவர் சீடர்களாக்கி, சீடர்களை இல்லையா இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்ற வைத்தார். எப்படி பின்பற்றினோம்னுக்கு இல்லையா, மத்தேயு 28, 18 இதை அவர் செஞ்சார். அப்ப அன்றைக்கு இதனால என்ன பிரச்சனை ஏற்பட்டா, நிறைய பேரு ரத்தம் சிந்தினாங்க, பல வகையில ரத்தம் சிந்தினாங்க. அப்ப இந்த ரத்தம் சிந்ததை பத்தி தான் அப்போஸ்தலர் 1:8 சொல்லுங்க. தூய ஆவியார் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, கடவுளுடைய ஆற்றலை பெறுவீர்கள் இல்லையா. அப்படி கடவுளுடைய ஆற்றல் இருந்தா நீங்க தைரியமா எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகம் வரைக்கும், முழுசு வரைக்கும் எனக்கு சாட்சிகளா இருக்கீங்க. எனக்கு சாட்சி அப்படின்னா, சாட்சின்ற வார்த்தை அது என்னன்னா, ரத்த சாட்சியா இருப்பீர்கள். அதான் எஸ் ரொம்ப ரொம்ப போல்டா, பிளண்டா, தமிழ் சொல்ற பச்சையா பேசுவார். சாவுடா அப்படின்னு, ரத்தம் சிந்தி சாவுதான், சும்மா சாக மாட்டேன் இல்ல, எனக்காக நீங்க ரத்தம் சிந்தி சாவீங்க, இதுதான் அதோட அர்த்தம் இல்லைங்களா. இதுதான் ரொம்ப முக்கியம்.
அவர் சாட்சிகளா இருப்பீங்க. இந்த வசனத்துக்கு அதான் அர்த்தம். அதான் நீங்க கிரேக்க திருமறையில் அப்படிதான் இருக்கும். எனக்காக நீங்க ரத்தம் சிந்துவீங்க. அப்போ நற்செய்தி அறிவிக்கணும், சீஷராக்கணும், அவர் திருமுழுக்கு கொடுக்கணும், அவர்களை மீண்டும் சீஷராக்கி மற்றவர்களுக்கு அனுப்பணும். இதை செய்யணும்னா அவங்க ரத்தம் சிந்தணும். அப்ப இது முதல் நூற்றாண்டு திருச்சபையில இது இருந்தது. அப்படி இருக்கின்ற அந்த காலகட்டங்கள்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ரத்த சாட்சினா உறுப்புகள் சிதிலம் அடைக்கப்படும். ஒத்த கண்ணா இருப்பாங்க, ஒரு காதை எழுதிருப்பாங்க, ஒரு கையை எழுதிருக்கலாம், விரல்களை எழுதிருக்கலாம், மூக்கை எழுதிருக்கலாம், நாக்காரை எழுதிருக்கலாம் இல்லையா? இப்படி அவங்க இருந்திருக்கலாம். 2 காலை எழுந்திருப்பாங்க, கையை எழுந்தலாம், உறுப்புகளை இழக்க. அப்படி இழக்கும்பொழுது அவங்க ரத்தம் சிந்தணும். அந்த சூழ்நிலையில அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர்களை ஆற்றினார்கள், தேற்றினார்கள், அவர்களை ஆற்றுப்படுத்தினார்கள் திருச்சபை மக்கள். போல உறுப்புகளை இழந்தவர்களே மற்றவர்களை ஆற்றுப்படுத்தினார்கள். ஏன்னா அந்த அனுபவம் பாரு, எனக்கு கை கால் இல்லை இல்லையா, கவலைப்படாம நான் பண்றேன், நீயும் கவலைப்படாம, உனக்கும் கை கால் இல்லவா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இயேசுக்காக நாம் இயேசுவை நாம் அறிவிப்போம். இதுதான் ஆதி திருச்சபையில, ஆரம்ப கால திருச்சபையில இருக்கிற ஒரு பிரதான ஒரு 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 கோட்பாடாக அவங்க இருந்தாங்க. இதுதான் மையம். அப்ப மத்தேயு 28:18-19. அப்ப இந்த தவக்காலத்தை நோக்கின ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் கனி தருவதற்காக, அப்படின்னா என்ன, இயேசு அவருடைய சாவர வரைக்கும் இல்லையா, அவருடைய இயேசுவுக்கு உகந்தவர்களா இல்லை என்றால் உகந்தவர்களா மாறுவதற்காக, உயிர்ப்புடன் இருப்பதற்கு இந்த காலம் அவங்க பயன்பட்ட இந்த காலத்துல அதை அவர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆரம்ப காலங்கள்ல ஒருவேளை பின்வாங்கி போனவங்க, இயேசுவை மறுதளித்தவங்க இல்லையா, அவங்களுக்கு போய் சொல்லி, நீ மறுதளித்தான் பாரு, திரும்பியும் கடவுளுக்கு இயேசு கடவுள்கிட்ட வா, கடவுளை திருப்பிடுவார் அப்படின்னு அவன் மனம் வருந்தோம். ஐயோ, நான் இயேசு மறுதளிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி திரும்ப வராங்க. பேதுருவின் அனுபவத்தை அவர் கொடுத்தார். பேதுரு எப்படி மனம் திருப்பினார், இயேசு இடத்துல வந்தார் இல்லையா, அது முக்கியமா இருந்தது. அதைத்தான் மையப்படுத்தணும். அதற்கு இந்த மனம் வருந்துதல், மனம் திரும்புதல், இதை மையமாக அந்த காலகட்டங்கள்ல அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். இதை திருச்சபை வரலாறுல மையமா பார்க்க வேண்டியது. அப்ப இதை அப்படியே என்ன பண்ணாங்கன்னாக்கா, இதை ஏன் நம்ம திருச்சபைக்குள்ள இதை தொடர்ந்து கடைபிடிக்க சொல்லக்கூடாது, இதற்கு இதை கொஞ்சம் சரிப்படுத்தலாமே, சீர்படுத்தலாமே இல்லையா, இதுக்கு ஒரு காலம்னு குறிப்பிடலாம். அது எப்போட அவங்க செய்யலாம், குறிப்பிட்ட அந்த நாள்ல மட்டும் செய்யணும்னு இல்லை. அவங்க எப்பெல்லாம் அவங்க கடவுளை விட்டு விலகிறாங்களோ அப்பெல்லாம் அவர்கள் மனம் திரும்பலாமே, தங்களை கனி கொடுக்கறதுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தலாமே. அதற்கு இது ஒரு முன்னுதாரணம் வச்சுக்கலாம். ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெந்து காலம்ன்ற ஒரு குறிப்பிட்ட காலத்தை இல்லையா, அதை ஒரு ஸ்டார்டர் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, தொடர்ந்து அடுத்த லெந்து வரைக்கும் அவங்க எப்பெல்லாம் வீழ்ந்து போறாங்க அப்பெல்லாம் இது என்ன பண்ணாங்களே, அவர்களை சீர்படுத்தும். இல்லை, நம்ம திரும்பிய மனம் திரும்பணும், கடவுளோட இருக்கணும், கடவுளுக்காக வாழணும் அப்படிங்கிற அந்த 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 இதை இது 125 202 வரைக்கும் வாழ்ந்த இல்லையா செயின்ட் ரேனியஸ், இங்க ஆரம்ப கால திருச்சபை தந்தைகள்ல ஒருவர். இதுதான் இதை ஒரு 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 கோட்பாட்டுக்குள் கொண்டு வந்தார், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் கொண்டு வந்தார். அது முதல்ல எப்படி இருந்து இவர் 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 அமைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் 1 வாரம் இருந்தது. எதுக்கு 1 வாரம் இருந்தது அப்படின்னாக்கா, புதிதாய் மீட்பு பெற்றவர்களுக்காக அது பயன்பட்டது. கீழே பார்த்தாங்க இல்லையா, அது எதுக்காக இருந்ததுன்னா, 2 பேருக்கு. ஒண்ணு மனம் திரும்ப இயேசுவிடத்துல வருவதற்கு. 2வது, திருமுழுக்கு பெற்றவர்கள் காத்திருக்கணும், அவர் சீஷர் ஆகணும். சீஷர் ஆன பிறகு அப்போ 1 வருஷம் காத்து கொண்டிருக்கணும். அப்ப திருமுழுக்கு பெறணும். அப்போ அந்த 1 வருட சீஷத்துவ பயிற்சி இருந்தது அவங்க. அதன் பிறகு ஒரு 7 நாள் கடும் உபவாசத்தோடு கூட இல்லையா, உண்ணா நோன்புடன் கூடிய இயேசுவோடு கூட வாழ்கின்றார்கள். அதன் பிறகு இருந்தது. இவருடைய காலத்துல இது நம்ம 40 நாளாக மாறியது. அந்த 40 நாளை இன்னும் சீர்படுத்தினது எதுக்கு பின்னான காலத்தான்.
கிபி 130 வாழ்ந்த திருச்சபையுடைய அரேனியஸ் வாசலாக தான். 316 தான் இது எப்படி 40 நாள் அப்படின்ட்டு, எப்படி 40 நாளா பயன்படுத்தணும். அப்போ ஆரம்ப காலத்துல 40 நாள்ன்றது என்ன படிச்சுனாக்கா, அவருடைய அடக்கம் வரைக்கும் அடக்கத்திலிருந்து பின்னோக்கி 40 நாள். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அது கவுண்டடா இருந்தது. அவருடைய அடக்க நாள் என்றைக்கு அதுல இருந்து 40 நாள் கவுண்ட் பண்ணி ஒரு இது இருந்தது. ஆனா 316 தான் என்ன பண்ணாங்க, இல்ல அது வந்து அந்த குறிப்பிட்ட காலம் சாம்பல் புதன் என்று சொல்லி அந்த புதனை மையப்படுத்தி வருகின்ற இந்த 40 நாள், ஈஸ்டருக்கு முன்னாடி ஒரு 40 நாள் வரைக்கும் 46 நாள், அதுல நடுவில் வர அந்த 6 ஞாயிற்றுக்கிழமைகளை இல்லையா நிறுத்திட்டு 40 நாள் வைக்கும். இப்போ இந்த வருஷம் வந்து நமக்கு அந்த அத்தனை ஞாயிற்றுக்கிழமை வர்றது. ஏன்னா நம்ம வந்து இது லீப் இயர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொஞ்சம் அடி வாங்குது இந்த வருஷம். பொதுவா அந்த 6 ஞாயிற்றுக்கிழமைகள் நமக்கு இருக்கு. இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா 316 அதை கொண்டு வந்தாங்க. 325 வந்து அதை வந்துட்டு எல்லாரும் இதை கடைபிடிக்கணும். ரோம பேரரசில் இருக்க எல்லா கிறிஸ்தவர்களும், உலகம் முழுக்க இருக்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இதை கடைபிடிக்கணும். 325 அது வந்து ஒரு இதுவாக ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு. நான் சொன்னதெல்லாம் இதுல இருக்கு, நீங்க படிச்சீங்கன்னா இது கான்ஸ்டான்டைன் கொண்டு வந்தாரு. நான் பேசுனதுல அதுல இருக்கும் இல்ல, கவுன்சில், நேசியா கவுன்சில், அதுலதான் கொண்டு வந்தாங்க. அடுத்தது வந்து மேற்கத்திய திருச்சபையில் பேராயர் கிரிகோரி, ரொம்ப முக்கியமானவர் கிரிகோரி இல்லையா, அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழப்பட்டார். அந்த லெந்து காலங்கள் அப்படிங்கிறது ஏதோ கறியை நிறுத்துது, இதை அப்படியெல்லாம் கூட இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு மீன் சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி உடலை வருத்துவது. ஆனா அது அளவுக்கு அதிகமா உடலை வருத்துவதுல போச்சுன்னா அப்புறம் ஆன்மீகத்துல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, லெந்து காலத்தை எப்படி பண்ணணும், கடவுளுடைய வார்த்தை தியானித்து அந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் எப்படி இருக்கிறேன்னு யோசிக்கணும் அப்படின்றத வந்து கிரிகோரி தான் கொண்டு வந்தார். ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தது லெந்து காலம். பிறகு இடையில என்ன கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மாற ஆரம்பிச்சு இல்லைங்களா. இடையில கொஞ்சம் இதுவாக ஆரம்பிச்சு. 300கள் இது வரைக்கும் 325 அது வரைக்கும் அது சரியாதான் இருந்தது. இடையில கொஞ்சம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சாப்பிடாம இருக்கிறத பத்தி முக்கியம் இல்ல, மீன் சாப்பிடக்கூடாது அந்த காலகட்டத்தில் மட்டும் ஒரு வேளை சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிடுற விஷயத்துக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆன்மீகத்துக்கு அந்த அளவுக்கு கொடுக்காததுனால, ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், அதான் முக்கியம், நீ சாப்பிடாம இருக்கிறது முக்கியம் அல்ல, முக்கியமா இருந்தாலும் அது அதி முக்கியம் அல்ல அப்படிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில பிஷப் கிரிகோரி தான் இந்த லெந்து காலத்தை கொஞ்சம் இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ற பேட்டர்ன் மாதிரி இருக்கு. ஆனா இன்றைக்கு அப்படி இருக்காங்களா, திருப்பி வாங்கி போயிடுச்சு. அடுத்தது இந்த கணக்கீடு எப்படி வந்தது, எப்படி கணக்கிட்டாங்க அப்படின்னாக்க, முக்கியமா இந்த வடக்கு உத்தராயணம் வடக்கு தான், உத்தராயணம் உத்தர். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி வடக்கு நோக்கி போகிறது அப்படிங்கிறது. கொஞ்சம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் இல்லைங்களா. அப்ப இந்த மார்ச் மாசத்துல அது வந்து அது என்ன ஆகுனாக்கா, இந்த இது ஆரம்பிக்குது. அப்போ இந்த சம்மர் எப்படி வருது இல்லையா, இது எல்லாமே இந்த படத்தை பார்த்து தெரியும். ஸோ இது நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஓகே, அப்ப இந்த 7 வெள்ளிக்கிழமை வரும், குட் ஃப்ரைடேவோட சேர்த்து 7 வெள்ளிக்கிழமை. அதுல வந்து அந்த குட் ஃப்ரைடே சேர்க்காம 6 வெள்ளிக்கிழமை வரும், புதன்கள் 6 வரும். இதெல்லாம் வந்து நான் பார்க்க தெரியும் சரிங்களா. அப்ப இந்த காலங்கள் இந்த காலங்களை வந்துட்டு எபிரேயத்துல இந்த காலங்கள் உண்டு. எபிரேயத்துல இதே ஸ்பிரிங் சீசன்ல இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த காலங்களை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது டவுட்னு நீங்க கேள்வி கேட்கணும். அப்ப சாம்பல் புதன் அப்படிங்கிறது எங்க இந்த கணக்கீடு வைக்கும் பொழுது என்னன்னாக்க,
பிப்ரவரி 4 இருந்து பிப்ரவரி 10 அந்த சாம்பல் புதன் வரும். அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இந்த வடக்கு உத்தராயணத்துல இருந்துட்டு அந்த இது முடிவடைகிறது பொழுது இருக்கின்ற முதல் பௌர்ணமி. அந்த பௌர்ணமி எந்த நாள்? ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம். அங்கதான் ஈஸ்டர் ஆரம்பிப்பாங்க. அந்த ஈஸ்டர்ல ஆரம்பிச்சு இப்படி பின்னோக்கி வருவாங்க. அது கரெக்டா அந்த புதன்கிழமை வந்து நிற்கும். அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணலாம். அப்போ இந்த இந்த லெந்து காலங்களில் வந்து முக்கியமான நாள் என்னன்னாக்கா, ஒன்று வந்து ஸ்லோவ் டியூஸ்டே அப்படின்னு. ஸ்லோவ் அப்படின்னா துளிர்ப்பதற்கு அடையாளமானது. இளம்பேலிர் அப்படி சொல்ல துளிர்க்கு அந்த 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 பட்டு மாதிரி வருது இல்லைங்களா, அது வந்து புதன்கிழமை முதல் நாள் வந்து முக்கியமா ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில சாம்பல் புதனுக்கு முதல் நாள் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. ஏன்னா இப்பதான் பட் ஆகுது, நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் விரிவடைந்து பச்சையா அப்படி வரப்போகுது அப்படிங்கிற அந்த நோக்கத்துல இதுக்கு வந்து ஸ்லோ டியூஸ்டே அப்படின்னு, பட்டிங் டியூஸ்டே அப்படின்ற மாதிரி அது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம வந்து நாளையிலிருந்து உபவாசத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு இது ஒரு ஆரம்பம். அப்போ அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள் அந்த அந்த அடுத்த 40 நாட்களுக்கு. அடுத்தது வந்துட்டு இந்த காலத்துல முக்கியமான காலம் குருத்துவ ஞாயிறு இல்லை குருத்தோலை ஞாயிறு. அடுத்தது புனித வாரம், முக்கியமான புனித வாரம் முக்கியப்படுத்தும். அடுத்து இந்த புனித வியாழன், பெரிய வியாழன், முக்கியமா அது பேர் கட்டளை வியாழன். இந்த புதிய கட்டளை உங்களுக்கு விதிக்கிறேன், புதிய நியூ கமாண்ட்மெண்ட், இயேசு கொடுத்த புதிய கட்டளை. அடுத்து புதிய வெள்ளி அப்படின்னு இருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு சனிக்கிழமை முக்கியம். அந்த சனிக்கிழமை யாரு ரொம்ப முக்கியப்படுத்துவார்கள் அப்படின்னு பார்த்தாக்க, ஈஸ்டர்ன் சர்ச். அந்த வரலாறு படிக்க போறோம். கிழக்கத்திய சபைக்கு அந்த சனி, குட் ஃப்ரைடேக்கு அடுத்த சனி ரொம்ப முக்கியமான நாள். ஸோ இதெல்லாம் இந்த லென்த்து கால அட்டவணையில கேலண்டர்ல இதெல்லாம் வந்துடும். அதன் பிறகு லெந்து காலம் முடிஞ்சுதான் அதன் பிறகு முக்கியம். இதெல்லாம் திருச்சபைக்கு முக்கியம். இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் ரொம்ப முக்கியம். அது பிறகு திருத்துவ திருநாள் அப்படின்வாங்க, மூவொரு கடவுள் திருநாள். இதுதான் திருச்சபைக்கு இது ரொம்ப முக்கியம். அப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குது திருச்சபைக்குனாக்க, இந்த அட்வென்ட்ல ஆரம்பிச்சு மூவொரு திருநாள் வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான காலகட்டமாக இருக்கு. ஏன்னா திருச்சபை அது ஸ்ட்ரெங்தன் பண்ணுச்சு, திருச்சபை மக்களை ஆயத்தப்படுத்துச்சு இல்லையா. தூய ஆவியான துன்பப்படுத்தக்கூடாது என்கின்ற நோக்கு வந்து இந்த காலகட்டங்கள்ல தான் ரொம்ப அதிகமா அது பயன்பாட்டில் இல்லையா. அதனால இதெல்லாம் முக்கியமான. அப்ப இந்த நோக்கம் என்ன? நான் சொன்ன மாதிரிதான் இல்லைங்களா, தங்களை ஆயத்தமாய் வைத்திருத்தார். ஆரம்ப கால திருச்சபை ஆயத்தமா இருந்தது, பின்வாங்கி இப்ப இதெல்லாம் மனம் திரும்பி ஆயத்தமாக இருக்காங்க. தங்களை பசி பட்டினி இல்லையா, உடல் 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 பிரச்சனைகள் இல்லையா, உடல்ல வந்துட்டு குறைவுகள், உடல் உறுப்புகளை இழத்தல், இவைகளுக்கு மத்தியிலும் இயேசுக்காக வைராக்கியம், இயேசு வருகைக்காக தன்னை வைராக்கியமா வச்சுக்கிட்டாங்க இல்லையா. அதுதான் முக்கியம். அப்ப அந்த காலகட்டத்துலதான் முதல்ல என்ன ஆச்சுன்னா, இயேசுவின் வருகை சமீபம் அப்படிங்கிறதுனால நம்ம யார கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு அந்த கோட்பாடு, இன்னைக்கு ரோம கத்தோலிக்க கோட்பாடு அங்கிருந்து வந்ததுதான். ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணோம்னா, பிள்ளைகள் இருக்கோம், மனைவி இருப்பாங்க, கணவர் இருப்பாங்க, எதனா ஒரு பிரச்சனை கூட நம்ம என்ன பண்ணோம், கடவுளை மறப்போம், அல்லது ஏதோ ஒரு பொய் சொல்லுவோம், இல்ல ஏதோ ஒன்று செய்வோம். இந்த பிரச்சனை எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டோம்னாக்கா கடவுளுக்காக நான் இயேசுக்காக நம்ம ஆயத்தமா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த காலகட்டங்கள்ல தான் இந்த மாதிரி இல்லையா மடங்கள் வேற ஆரம்பிச்சது. அப்பதான் முதல் நூற்றாண்டுதான் மடங்களும் ஆரம்பிச்சது ஒரு பக்கத்துல. அந்த மடங்கள் தான் ஃபாதர்ஸ் ஹவுஸ், அப்புறம் சிஸ்டர்ஸ்க்கான கான்வென்ட்ஸ், இதெல்லாம் வந்து பிரதர்ஸ் ஹவுஸ், இதெல்லாம் வந்து அதன் அடிப்படையில் வந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது படிப்படியா கொஞ்சம் அப்படி தளர்ந்து போய் ஒரு மாதிரி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் நூற்றாண்டுல இருந்து ரோம கத்தோலிக்க முறை வந்துச்சு. அது முன்னாடி வரைக்கும் ரோம கத்தோலிக்கம் இருந்தது, கத்தோலிக்கம்னு இருந்தது. ஆனா அது போய் 7ல அந்த கத்தோலிக்கம் போயிட்டு ரோம கத்தோலிக்க முறை மாதிரி மாறிடுச்சு. ரோமாபுரியில என்ன வைக்கிறாங்களோ அதுதான் சட்டமா இருக்கு. அப்ப பாரம்பரியமா எல்லாம் போயிடுச்சு.
நான் கூட என் வாழ்க்கையில வந்துட்டு ஒரு 40 நாள் அந்த அந்த லெந்து காலம் முழுசும் அந்த 46 நாள் இல்ல நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னுட்டு இருப்பேன். கடைசி ஒரு நாள் எப்படியாவது சாப்பிட்டுட்டேன். முயற்சி பண்ண எல்லாரும் பண்றேன், நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு அது தோல்விதான் அந்த 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 விஷயத்துல. அடுத்தது இந்த சாம்பல் புதன். அப்ப திரும்ப திரும்ப இது ஏன் சொல்றேன்னா, தங்களை சீர்படுத்துறதுக்கு இந்த காலம் ஒரு வாய்ப்பை, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த வாய்ப்பின் ஊடாக அந்த ஆண்டு முழுவதும் இதிலேயே அவர்கள் கண்ணோட்டம் இருந்தது. நம்ம பாவம் செய்யக்கூடாது, இல்ல பாவம் செஞ்சு நாம தம்மை தூய்மைப்படுத்திக்கணும், கடவுள்கிட்ட திரும்ப வரணும் இல்லையா, கடவுள் நம்மை மன்னிப்பார், ஆவியானவர் நம்மை நம்மை கண்டிப்பா அரவணைப்பார், ஆவியானவர் நம்மை திரும்ப இயேசுவோடு கூட இணைப்பார், வார்த்தையோடு கூட இணைப்பார் அப்படிங்கிற அந்த 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 நோக்கம் இருந்தது. அப்ப இந்த சாம்பல் அப்படிங்கிற ஒண்ணு கொண்டு வந்தோம். இந்த சாம்பல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இல்லையா, இது வந்துட்டு பசுமையான ஒண்ணு வந்து எரிச்சா அது ஒண்ணுமே இல்லை. அப்ப ஐம் நத்திங், நான் புழுதி சாம்பல் அப்படிங்கிற பார்த்தீங்களா, அதுதான் பவுல் சொல்ற மாதிரி. இல்ல சாவுல வந்து இல்லையா, மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலாக, தூசிக்கு தூசியாக அப்படிங்கிறத நினைவு கூறுவதற்காக அது நெற்றியில் ஏற்படுற காரணம் என்னன்னா, நெற்றியில தான் சிந்தனை, சிந்திக்கிற தன்மை அப்படிங்கிற அந்த கோணத்துல இல்லையா, அத இந்த காலத்துல, அந்த காலத்துல தலைதான் முக்கியம், தலையில தான் இருக்கு. அப்ப தலையில தான் சொல்லிட்டு மேல வந்து சிலுவை, அப்ப அது மேல அப்படி வச்சாங்க. இப்ப வந்து சிந்திக்கிற இடம் மூளைதான் சிந்திக்குது. அதனால இப்போ வந்துட்டு அந்த கோட்பாடை அப்படி கொஞ்சம் ரிஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இது ஒரு ஸ்டார்டர் நமக்கு இந்த காலம் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் நம்பினார்கள். கிறிஸ்தவர்கள் இந்த இந்த ட்ரெடிஷனை, இதுல இருக்கிற ஒரு உயிர்ப்பு, இந்த ட்ரெடிஷன்ல ஒரு உயிர்ப்பு இருக்கு, இந்த ட்ரெடிஷன் வந்து சும்மா ஒரு இதுக்காக செய்யறது இல்லை, அதுல ஒரு ஆன்மீக தாக்கம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த சாம்பல் புதன் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஆரம்பித்தார்கள். ரொம்ப முக்கியமா இந்த சாம்பல் புதன் என்ன பிரச்சனை, இன்னொன்னு என்ன, எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுவாங்க. திருச்சபைக்கு ஒழுங்கீனமா இருக்கணும், பல பல மனைவியோடு இருப்பாங்க, பெண் வந்து பல ஆண்களோடு இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க. அப்ப அவர்கள் திரும்பவும் தங்களை கடவுள்கிட்ட ஒப்புவிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அப்ப அது வரைக்கும் நீ உன்னை ஆயத்தப்படுத்து, ரெடி பண்ணு, ரெடி பண்ணிட்டு நீ மனம் திரும்பினா உன்னை திரும்ப திருச்சபையில இணைத்துக் கொள்வதற்கும் இது பிரயோஜனமா இருந்தது. அப்போ வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு ஒரு தாக்கம் இருக்கு, ஒரு ஆன்மீக தாக்கம் இதுல இருந்தது, ஒரு கருத்து இருந்தது இல்லையா. அப்படியாக இவர்கள் இதை பயன்படுத்தினார்கள், திருச்சபை இப்படி பயன்படுத்தியது. நம்ம ஏற்கனவே பார்த்துதான். அப்ப பிரதான கட்டளை இயேசுதான் முக்கியம். நான் என்ன ஆரம்பத்தை எனக்கு கவலை இல்லை, எனக்கு இயேசுதான் முக்கியம் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில இல்ல தங்களை சரிப்படுத்திக் கொள்வதற்காக இது நீங்க படிங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல் நூற்றாண்டுல இல்லையா, நான் பின்னாடி படிக்க போறேன், பார்க்க போறேன், கொஞ்சம் வேற இருக்கு பார்த்துக்கலாம். முதல் நூற்றாண்டுல எப்படி யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு இதை நான் இன்னும் சரிப்படுத்தி அனுப்புறேன். முதல் நூற்றாண்டுல என்னென்ன ரத்த சாட்சிகள், 2ஆம் நூற்றாண்டு ரத்த சாட்சிகள், 3ஆம் நூற்றாண்டு ரத்த சாட்சிகள் என்ன அப்படிங்கிறது அடுத்த ஒரு, இப்போவே நான் இது முடிஞ்சோன்னா அது அடுத்த இது போகிறேன். ரத்த சாட்சிகள் அப்படிங்கிறதுல மார்டையர்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடம், இப்ப இதை தொடர்ந்து அது இப்ப வரும் இல்லையா. அப்ப எப்படியெல்லாம் இவர்கள் ரத்தம் சிந்தினார்கள், எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, வாழ்நாள் முழுவதும் எப்படி உறுப்புகள் இல்லாம இருந்தாங்க, இல்ல அறகுறையோடு கூட இருந்தாங்க இல்லையா. இதெல்லாம் வந்துட்டு அப்ப நடந்த விஷயங்கள். இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யார் யார் டீட்டெயிலா. இப்ப அடுத்த பகுதிக்கு நம்ம போறோம். இதுலயே அடுத்த பகுதி இது தொடர்றதுக்கு அடுத்தது வந்து இந்த ரத்த சாட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அது என்ன ரத்த சாட்சி அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துக்கு நேரம் நம்ம இப்போ போகலாம். இந்த ரத்த சாட்சி, இந்த தியாகம் எதற்காக, நற்செய்தியை அறிவிப்பதற்காக. நற்செய்தி தான் இயேசு, காஸ்பெல் அப்படின்னா கோ அண்ட் ஸ்பெல், கோ பிளஸ் ஸ்பெல் காஸ்பெல், போய் அறிவி, அதான் காஸ்பெல். எதை அறிவிக்கணும், இயேசுவை அறிவி, அதான் காஸ்பெல். நற்செய்தி, நற்செய்தி தான் இயேசு தான் நற்செய்தி. அப்ப இயேசுவுக்காக அவர்கள் இரத்த சாட்சிகளாக இருந்தார்கள். அப்ப பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 12:10 சொல்றார், இரத்த சாட்சினா என்னன்னா இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும்.
எந்தெந்த எப்படியாக அவர் ரத்த சாட்சிக்காக தன்னை ஆயத்தப்படுத்தினார், மற்றவர்கள் இது பண்றாங்கன்னு சொல்லி தான் இயேசுக்காக என்னென்ன பட்ட அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குது. தயவு செஞ்சு இதை படிங்க, இந்த வசனங்களை படிங்க. அப்போ இது வந்துட்டு மத்திய காலத்துல இது வந்துட்டு எங்கன்னா இந்த இந்த சாட்சி அப்படின்னா ஒரு அது வேறு வகையான சாட்சி, ரத்த சாட்சி முறை. ஆனா இதை வந்து அந்த நாட்கள்ல பயன்படுத்தினாங்க. இது ஜெர்மனி தேசத்துல யூதர்களை இப்படிதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா 6 அடி நீளம், 4 அடி உயரம், அடுத்தது 4 அடி அகலம். அப்போ வந்து இது என்னன்னா ஒரு ஆள் உள்ள படுக்க முடியும். அப்போ ஒரு ஆள் படுத்த நிலையில தான் இருக்க முடியும். கொஞ்சம் முழங்கால் கூட போட முடியாது, 4 காலோட இருக்க முடியாது. அதுல என்ன ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இதுலயும் 3 பேர். இப்படிதான் ஜெர்மனி தேசத்துல இப்படிதான் யூதர்கள் வதைக்கப்பட்டாங்க. இது எதுல இருந்து வந்ததுன்னா ஆரம்ப கால திருச்சபையில ரோமர்கள் இப்படிதான் பண்ணாங்க. இதை விட சின்னதா பண்ணாங்க. இவ்வளவு கொஞ்சம் மனசாட்சி. அது வந்து 6 அடி இல்லாம அது என்ன 4 அடிக்கு இருந்தது. 4 அடி நீளம். காலை வந்துட்டு மடக்கிதான் இருக்கணும், உள்ள இருக்கணும் இல்லைங்களா? அப்போ அதுல இருந்து எடுத்ததுதான். அப்போ ஆரம்ப கால திருச்சபையில கிறிஸ்தவர்கள் இது ஒரு விதமான மனதை ஒடுக்குகிற ஒரு சாட்சி, ஒரு விதமான சாட்சி. அப்போ பவுல் தொடர்ந்து விளக்குகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5-16 வசனத்துல இதுதான் ரத்த சாட்சிக்கு ஆயத்தப்படுத்தினார். தான் ஆயத்தப்பட்டார், மற்றவர்கள் ஆயத்தப்படுத்துறது தான் இந்த பகுதி. இதை தயவு செஞ்சு நீங்க வாசிங்க. தயவு செஞ்சு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இதை வாசிங்க. முடிஞ்சா இன்னைக்கு நைட்டே வாசிங்க, இல்லைங்களா? அப்ப இது என்ன சொல்லுதுனாக்கா, அப்போ பலவிதமான கஷ்டங்களை பத்தி சொல்றார். அப்போ இந்த ரத்த சாட்சி காலங்கள் அப்படின்னாக்கா 237 ஏற்பட்ட கிறிஸ்தவர்களை அப்படியே வந்துட்டு அந்த கிறிஸ்தவர் வாழும் அந்த பகுதியை அப்படியே இந்த படங்கள்லாம் நாங்க படிச்ச பைபிள் காலேஜில் எங்க புக்ஸ்ல இருந்து போட்டோ எடுத்தது. இப்ப கலர்லயே கிடைக்கும் இதெல்லாம், இல்லைங்களா? இதுல அடிக்கணும் இமேஜஸ். என்னது மார்டஸ், ஏர்லி சர்ச் மார்டஸ் இமேஜஸ்ன்னு போட்டீங்கன்னா இதோட சூப்பரா கலர்லயே இருக்கும் இதெல்லாம். ஆனா இதை கலர் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவுதான், இல்லைங்களா? இப்படி கூட்டம் கூட்டமாக கொலை செய்யப்படுதல் இல்லையா? உடைகளை உரிந்து போட்டு நிர்வாணமாக்கப்பட்டு கொலை செய்யப்படுதல், மிருகங்களுக்கு வதை செய்தல். இது எந்தெந்த காலத்துல என்னென்னு போட்டிருக்கும், இல்லைங்களா? சும்மா நீங்க படிக்கும்போது தெரியும். நேரம் கொஞ்சம் வேகமா போற அது போல போட்டிருக்கும். இது போல மிருகங்கள், அதே போல கிறிஸ்தவர்களை வந்து இந்த கழுமரம் இல்லையா, அவனை ஏற்றி அது தொங்க விடுறது, இல்லைங்களா? அதுல முக்கால்வாசி செத்து போயிட்டு இருந்தாலும் அடுத்தடுத்த கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். அடுத்தது இது போல மிருகங்களும் வரப்போது இதனால் கூடி அந்த இடத்துல கடவுளை மகிமைப்படுத்துறவங்க இருந்தாங்க. பின்வாங்கி போனவங்களும் இருக்கிறாங்க. பெரும்பாலும் பின்வாங்கல, பிறகு பின்வாங்கி போனோம். அப்ப பின்வாங்கி போன திரும்பி கொன்றது தான் இந்த லெந்து காலம் பயன்பட்டது. இதை மனசுல நல்லா வச்சுக்கணும், இல்லைங்களா? அடுத்தது பெண்கள் இப்படிதான் நிர்வாணப்படுத்தப்படுதல். நிர்வாணப்படுத்தப்பட்டு அவர்கள் பல வகைகளில் கொலை செய்யப்படுவார், துன்புறுத்தப்பட்டு. துன்புறும் கிறிஸ்தவர் ரத்த சாட்சி கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது, இல்லைங்களா? அப்ப இக்னேஷியஸ் அவர் எப்படி கொலை செய்யப்படுகிறார், இல்லையா? இதெல்லாம் கொலை. இது இரும்புல செஞ்ச இந்த மாதிரி மாடு அதுக்குள்ள வந்துட்டு கிறிஸ்தவல போட்டு அதை மூடிட்டு கீழே நெருப்பேற்றி உள்ளவே அவங்கள சுட்டு கொலை செய்யப்படுது. எதுக்காக? கிறிஸ்தவ. அப்போ வேலண்டினா வந்து ரொம்ப முக்கியம். 172 வேலண்டினா ஒரு கிறிஸ்தவ பணிப்பெண், ஒரு பணக்காரர்கள் பணிப்பெண் இல்லையா? இந்த பணிப்பெண்ணை வந்து இவங்க வேலண்டினான்னு பேர் வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா இதுதான், இல்லையா? அவர் அரைகுறை அவரை வந்து எரிச்ச உடம்புல வந்து அந்த இது மீன் பிடிக்கிற அந்த வலைய மேல சுத்தினா எப்படி இருக்கும், இல்லையா? அது ஒரு எரிச்சல், அது ஒரு வேதனை. அடுத்து அதுக்கு மேல இதை சுத்தினா இன்னொரு வேதனை. அடுத்தது இந்த மாடுகளுக்கு கிட்ட அது மாடு அதை குத்தி கிழிச்சு எப்படியாக இந்த பெண் இருந்தாங்க.
இல்லையா? வேலண்டினா அது தனி இதுவே இருக்கு, நீங்க நெட்ல தேடினா. அதே போல உயிரோடு எரித்தல். ஆஹ் இந்த இதுக்கெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். முடிஞ்ச தமிழ் கொண்டு வரேன். ஃபெலிசிட்டா, அடுத்தது ஃபெலிசிட்டா. அவர் 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 யார், அவர் குறித்த ஒரு இது இருக்கு. நீங்க ஃபெலிசிட்டான்னு போட்டு இதுல நெட்ல போட்டீங்கன்னா இந்த ஹிஸ்டரி எல்லாம் கிடைக்கும், இல்லைங்களா? அடுத்தது சிலுவையில கொலை செய்து, சிலுவை கொலை செய்தது ஒண்ணு இன்னொன்னு இங்க முதல் சிலுவை எக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ் எப்படி இருக்கும்னாக்க, ரெண்டு பக்கம் ரெண்டு கையை கட்டுவாங்க. ஆனா ஒரு எக்ஸ்ல ஒரு சாய்வு மட்டும் எப்படி இருக்குன்னா தரையில ஊன்றப்பட்டிருக்கோம், இன்னொன்று தரையில படாம அதை அப்படியே அந்த இது அப்படி தூக்குனாங்கன்னா என்ன ஆகும்னாக்கா இந்த கை கால் ரெண்டும் பிஞ்சிடும், இல்லைங்களா? அந்த மாதிரி. அதே போல நாய்களுக்கு கொடுக்கிறது. அதே போல இவர் ஹக்ஸ் கொலை செய்யப்படுதல், இதெல்லாம் ரத்த சாட்சிகள். அதே போல ஜூலியன்டா 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 சூப்பர், இல்லையா? அவங்க குழந்தைகளை அடித்து கொலை செய்தல், இல்லையா? அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க 7 பையன்கள், 7 பிள்ளைகள். அதுல அவங்க கொலை செய்யும்போது, கடைசி கொலை செய்யும்போது அதுக்கு மறுதளிக்கல. அவங்க சொன்னாங்களா, எனக்கு இன்னும் 10 குழந்தை பிறந்த 10 குழந்தை இயேசுக்காக நான் என்ன பண்ணுவேன், இயேசுக்கு நான் அர்ப்பணித்துடுவேன். நான் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன். 10 குழந்தைகளுக்கு 10 குழந்தைய கொலை பண்ணா கூட நான் இயேசு மறிக்க மாட்டோம். பேரெல்லாம் வச்சுட்டு பண்ணுவோம். ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இல்லைங்களா? அடுத்தது இந்த செவ்வே எறும்புகள், அதை கொண்டு உடம்புல கையில காலில் அந்த இது கட்டி விட்டுனா அதை அப்படியே கை காலெல்லாம் சாப்பிடும். இது ஒரு ரத்த சாட்சி. அதே போல பற்களை இப்படி வாயை பண்ணி நாக்கு வெளியில பிடிங்கி எடுக்கிறது, இல்லைங்களா? பற்களை பிடுங்குவது, அந்த சூடான இது பண்ணி வாய்க்குள்ள நுழைக்கிறது. இது தோல் உரிக்கிறது, அதுக்குன்னு அந்த கருவி தோலை கட்டி வச்சு தோலை மட்டும் உரிச்சு எடுக்கிறது. சுடு எண்ணெய் அல்லது சுடு தண்ணிய தலையில ஊற்றி. அதே போல கால்கள்ல இந்த மாதிரி கடாவுறது. என்றாலும் இதுல நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இயேசுவை மறுதளிக்கல. கொஞ்சம் பேர் முடியாம மறுதல், ஆனா முடியல. அவங்கள பார்த்து இந்த மக்கள் என்ன பண்ணாக்கா, அவங்க பச்சாதாபப்பட்டாங்க கிறிஸ்தவர்கள். இருந்தாலும் கவலைப்படாது, மறுதளிச்சா பரவாயில்ல, கடவுளுக்கா இப்போ அது வாழு, ஏன்னா இயேசுவின் வருகை சமீபம் மாட்டேங்கிறது. அதே போல இந்த மாதிரி வச்சு அந்த கட்டைகளை வச்சு அதை அடிச்சு கை காலை நசுக்கிறது, கால்களை நசுக்கி விடுறது. பெண்களை இப்படியா கீழே ஒரு வெயிட்டு மேல பண்ணி, இல்லையா? இதெல்லாம் அதே போல இது ஒரு கூண்டுக்குள்ள விட்டு அது 2 இது ஸ்லைஸ் மாதிரி இருக்கும், இல்லைங்களா? இப்படி அந்த 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 இந்த இது பிளேடு அப்படி துண்டு துண்ட துண்டு ஆக்கிடும், இல்லைங்களா? அதே போல கற்ப பெண்களை கையை காலை பண்ணிட்டு கட்டிட்டு இங்க நடுவுல இருக்கிறத சுத்தினாக்கனாக்கா உடம்பு இப்படியே ஆயிட்டு உள்ள குழந்தையோட இந்த வயிறை வெடித்து விடும், இல்லையா? சூடான இது. இதெல்லாம் நீங்க பாருங்க, ஒரு 2 மட்டும் நான் பார்த்துட்டு கொஞ்சம் அடுத்த பகுதிக்கு போயிடும், இல்லையா? இது போல நிறைய இருக்குது. முக்கியமா 2 மட்டும் பார்த்துட்டு நாம இன்னைக்கு இதை கொஞ்சம் ஏன்னா அவர்கள் ரத்த சாட்சிகள் அப்படின்ற அந்த விஷயங்கள். இதுல எப்படி அப்போஸ்தலர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறது இது படிச்சீங்கன்னா தெரியும். மத்திய எப்படி சொன்னாரு. மனிதன் இன்னைக்கு நைட்டு அதை அனுப்பிடுறேன். இதை அப்போஸ்தலர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறத பத்தி சொல்ற விஷயங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமான இது ரொம்ப முக்கியம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரத்த சாட்சியம் என்ன. இந்த நூற்றாண்டுல ஈரான், ஈராக், ஆப்பிரிக்கால இருக்க வட ஆப்பிரிக்கால இருக்கிற இஸ்லாமிய நாடுகள், அதாவது அடிப்படைவாத இஸ்லாமிய, அங்க வேற யாரும் கிறிஸ்தவர்கள் வாழவே முடியாது. கிறிஸ்தவ மதம் வர முடியாது, வந்தாலும் அவங்க மதத்தை பரப்ப முடியாது, இல்லையா? கிறிஸ்தவர்கள்னா அவங்க இருக்கிற ஃபாரின் கம்பெனிஸ் இருக்கும், அந்த கம்பெனிஸ்ல ஃபாரினர்ஸ் நிறைய மேஸ்கத்தியா இருப்பாங்க, அவங்கள கிறிஸ்தவர்கள். அது வருவாங்க, சர்ச்சு கட்ட முடியாது, ஆராதிக்க முடியாது, நற்செய்தி அறிவிக்க முடியாது. அந்த மாதிரி அடிப்படைவாத கிறிஸ்தவங்கள் ஆப்கானிஸ்தான் இங்க அல்கொய்தா
ISS ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நெட்ல வைத்து எடுங்க இல்லைங்களா. இவர்கள் இந்த நூற்றாண்டு தான் 2010ல இருந்துட்டு 2005ல இருந்துட்டு அவங்க பண்ணதெல்லாம் கொடூரம். கிறிஸ்தவ மிஷினரிகளை கொன்றது இதெல்லாம். ஒரு 2 வீடியோ பார்க்க போறோம். இதை பார்த்தோம்னாக்கா நமக்கு ரத்த சாட்சினா என்ன அப்படின்னு தெரியாது. ஓகே, இப்ப இந்த அல் கொய்தா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கிறிஸ்தவ மிஷினரிமார்களை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா தான் இருக்கும். இது பயங்கரமா இருக்கும். ஏன் போட்டேன்னாக்கா, இப்படிதான் கிறிஸ்தவங்க ஆரம்ப கால கிறிஸ்தவர் இப்படிதான் செஞ்சாங்க இல்லையா. இதே மாதிரிதான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். ஆனா இந்த கிறிஸ்தவர்கள் யாருமே வந்து இதுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, யாருமே கத்தல கதறல இந்த காலத்திலேயே. அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க? கிறிஸ்துவுக்காக தன்னை அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள் இல்லைங்களா. அப்ப இது இது இது- இது- இந்த மாதிரி விஷயம் தான் அமெரிக்கா வந்து உள்ள நுழைஞ்சு அடிச்சது இல்லைங்களா. இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் இப்படியாக கொலை செய்யப்பட்டார்கள். சார், அடுத்தது இவர் ஒரு கிறிஸ்தவர். அப்ப இந்த நூற்றாண்டுல இது நடந்தது. இதனாலதான் அமெரிக்கா வந்துட்டு உள்ள புகுந்து எல்லாரும் அடிச்சு காலி பண்ணினது. இதெல்லாம் வந்துட்டு ஏன்னா இவெல்லாம் அமெரிக்க கிறிஸ்தவர்கள் மிஷினரிகள் நிறைய இருக்கு இந்த மாதிரி. அந்த காலத்துல நிறைய வந்தது. கிட்டத்தட்ட 2011ல 2008ல 9ல 10ல 11ல 14 15 16 வரைக்கும் 2016 வரைக்கும் இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல கிறிஸ்தவ மிஷினரிகள் இல்லையா கொலை. அப்போ எதுக்காகனாக்கா இருளில் இருக்க மக்களுக்கு வெளியே இருக்காங்க. என்னை போட நான் குய்யாமையும் கத்திருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல, எனக்கு தெரியல இல்லைங்களா. ஆனா அவங்க பாருங்க வாய் மூடி அப்படியே இயேசுவை பிரதிபலித்தாங்க இல்லையா. ஏசாயா சொன்ன மாதிரி பலி செலுத்த வாய் வாய் திறக்காம போற ஆட்டை போல இவங்க இவங்க இருந்தாங்க இல்லையா. கிறிஸ்துவின் மகிமை ஒளியே அவர் இருக்கிறாங்க இல்லையா. எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போறதில்லை. இது ஆரம்ப கால திருச்சம் அல்ல, மனம் முறிந்து போவதில்லை இல்லையா. இன்னைக்கு நைட்டே நான் இந்த இந்த இது வரைக்கும் அனுப்புறேன் உங்களுக்கு. வீடியோல தனியா வேணா போட்டு அனுப்புறேன் இல்லையா. அப்போ இது என்ன அப்படின்னாக்கா, அவங்க அந்த காலத்துல கையில பைபிள் இல்லை, இருந்தாலும் கடவுள் சொன்ன வார்த்தையை தேடி வாசித்தார்கள், மனப்பாடம் பண்ணாங்க, அதை தியானித்தாங்க, அதை ஆராய்ந்து பார்த்தாங்க, தங்கள் வாழ்க்கையோடு ஒப்பித்துக் கொண்டார் இல்லையா. அப்ப அதற்கு இந்த 2 காலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதை அவங்க திரும்பி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இப்பேற்பட்ட ரத்தம் சிறிது. இந்த பேட்டர்ன்லாம் இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அப்ப ரோமர்கள் கிட்ட இருந்து கண்டுபிடிச்சது. கிரேக்கர் ரோமர் கிட்ட வந்துட்டு எல்லாரும் நிறைய பேர் அடிபணிஞ்சு போனதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நிறைய அரசர்கள் ஏன் அடிபணிந்தாங்கன்னா, அவங்க 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 கொலை செய்து இவ்வளவு கொடூரமானது, இப்படி கொடூரம். அது நிறைய பேர் சண்டை போடாம போய் சரண்டர் ஆகிறதுக்கு காரணம் தான். அப்போ அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தது இல்லையா. இந்த 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 மாதிரி துன்புறுத்தும் நிகழ்வுகள், இந்த மாதிரி துன்புறுத்தல்கள் இல்லை. எல்டிடிக்கு எதிராக எப்படி இந்த இந்த இவங்க பண்ணாங்க இல்லைங்களா. இந்த அரசு, இந்த ஸ்ரீலங்கா அரசு எப்படி பண்ணுச்சு இல்லையா. இந்த மாதிரி தமிழர்களை எப்படிலாம் வதை செய்தாங்க. இந்த வதை கருவிகள் எல்லாம் எங்க இருந்து வந்ததுனாக்கா, ஆரம்ப கால ரோம கிரேக்க அரசாங்கத்துல இருந்து வந்தது. இப்படிதான் வதைத்தார்கள் அவர்கள், கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக இல்லையா. அப்போ யார் நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாலேயே கொலை செய்தல், பிள்ளைகளுக்கு முன்னாடி இல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளை கொலை செய்தல், வதைத்து கொலை செய்தல், இதெல்லாம் இல்லையா. அப்போ
பிசாசை அவர்கள் மேற்கொள்வதற்கு இந்த இரத்த சாட்சிகள் பயனுள்ளதா இருந்தது. நான் இதோட முடிக்கிறேன். நீங்க முடிஞ்சா இன்னைக்கே இந்த ஃபுல் ஸ்டோரி அனுப்புறேன். நான் அதெல்லாம் எடுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இப்போ நாம இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, எதற்காக லெந்து காலத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, இதுதான் பாடுபடுதல். இந்த பாடுபடுவதற்கு தன்னை உட்படுத்திக் கொள்ளு. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், என் தம்பி வைஃப் அவன் கேன்சர் இருந்தாங்க. அவங்க பையன் அவனுக்கு கால் இல்லாம போயிடுச்சு, கால் விலங்கலை. திடீர்னு 12 வயசுக்கு பிறகு அப்படி திடீர்னு ஆயிடுச்சு. வீல் சேர்ல இருக்கிறான். அந்த சூழ்நிலை அவங்க என் தம்பி வைஃப் தான் அந்த பையனை பார்த்துக்கிட்டது. மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த. என்னன்னா, என்ன கஷ்டம் வந்தாலும் கடவுள் இயேசுவே எனக்கு ஏன் இந்த கஷ்டம் நான் கேட்க மாட்டேன். சரி, எனக்கு தான் கஷ்டத்தை கொடுத்தீங்க, எனக்கு பிறகு என் பையன் எப்படி இருக்கானே அவனுக்கு ஏன் இந்த கஷ்டம்? அப்ப எந்த காலம் நம்ம என்ன பண்ணுதுனாக்கா, நம்மை ஆற்றல் படுத்துகின்ற ஒரு காலம். கடவுளுக்காக, இயேசுவுக்காக, வார்த்தைக்காக வாழ்வேன், எந்த சூழ்நிலையிலும் நான் ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுவேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு நம்பர் 1. நம்பர் 2, நாம் திரும்பவும் மனம் திரும்ப இல்லையா, பாவம் செய்தால் தூய ஆவியார் துக்கப்படுகிறார், அவரை மீண்டும் இல்லையா அவரை சந்தோஷப்படுத்துகிறார் இல்லையா. இதுதான் மையம். அப்ப இதை மையப்படுத்த லெந்து காலம் அப்படிங்கிறத அவர்கள் ஒரு 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 செட் ரைட்குள்ள கொண்டு வந்தாங்க. அது ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு மையமா இருந்து அப்புறம் வந்து அதன் பிறகு கிறிஸ்தவ வாழ்வு என்ன ஆச்சுன்னா, 300க்கு பிறகு அந்த கஷ்டம் இல்லாத காலம், சொபிஸ்டிகேட்டா வாழ்ந்த பொழுது மக்கள் எப்படின்னா நிர்விசாரம்ன்ற வடமொழி சொல்றவன் நல்லா இருக்கும் இல்லையா. அந்த 4ஆம் நூற்றாண்டு முடிகிற தருணத்துல இருந்துட்டு அதன் பிறகு வந்த உடனே அவன் கஷ்டமே இல்லை, எதுவே இல்லை, வழிபாட்டுக்கு சூப்பரா இருந்து நல்லா இருந்து சுகபோகமா இருந்தாங்க கிறிஸ்தவர்கள். சுகமாய் வாழ், நீ ஆத்மா வாழ்ப்பு எல்லாருக்கும் சுகமாய் வாழ், இந்த மாதிரி தப்பான இதுகளெல்லாம் இன்னைக்கு சொல்ற மாதிரிலாம் அன்னைக்கு அப்படி இருந்ததுனால வேண்டி இந்த லெந்து காலத்தை திரும்பியும் கொண்டு வந்து இல்லையா பழைய இடத்துக்கு கொண்டு போறதுக்காக நடுவுல கொண்டு வந்து இந்த 5ஆம் நூற்றாண்டு பண்ணுவது. திரும்பி அது என்ன பண்ணிச்சுனாக்கா 11ஆம் நூற்றாண்டுல கொஞ்சம் திரும்ப மேம்பட்டது. திரும்பி அதை அப்படியே கீழே போகும்பொழுது மார்ட்டின் லூத்தர் 16ஆம் நூற்றாண்டுல அதை சீர்படுத்தினது. திரும்பி அப்படியே போயிட்டு நல்லா இருந்து இப்போ திரும்பியும் என்ன ஆச்சுன்னா ஒரு 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 30-40 வருஷமா திரும்பி அது ஒண்ணும் இல்லாம அப்படி வேற மாதிரி அப்படி போயிட்டு இல்லையா. அப்ப எப்படி இருந்தாலும் என்ன ஒரு சர்க்கிள் தான். கடவுள் தன்னுடைய பிள்ளைகள் மேல் அன்பு வைக்கிறார். கடவுள் தன் பிள்ளைகளை அப்படியே பிசாசு கையில ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல, பிசாசிடம் விடுதலை ஆக்குகிறவர். பிசாசின் வாயிலிருந்து தன் பிள்ளைகளை மீட்டெடுக்கிறவர். அதற்கு இவர்கள் என்ன பண்ண ஒப்பு கொடுக்கணும் இல்ல. பிசாசின் வாயிலிருந்து எடுத்தாக்க நம்ம என்ன பண்ணணும் இல்லையா, கையை கொடுத்து இயேசு கிட்ட கொடுக்கணும். அப்பதான் நம்ம இழுக்க முடியும். நம்ம சீர்படுத்த, நம்ம சுகப்படுத்தி மீண்டும் முழு மனிதன் ஆக்குறதுக்கு அதற்கு ஒரு அடையாளம். இது ஒரு அடையாளமாக உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். மோசே எழுதுறார் இல்லைங்களா. கொள்ளிப்புற உபாகமும் 6:5 6:24 5:24 சொல்வார். இது ஒன்றை விதிக்கிற கட்டளைகள் உன் கண்களுக்கு உன் ஞாபக குறியா இருக்கட்டும். இது அப்ப இது ஒரு ஞாபக குறியீடு. அந்த வார்த்தை தெரியல, குறியீடு. இந்த லெந்து காலம் ஒரு குறியீடு இல்ல. உபவாசம் ஒரு குறியீடு, திருவிருந்து அது ஒரு குறியீடு இல்லைங்களா. அதே போல திருமுழுக்குன்னு குறியீடு. இதெல்லாம் குறியீடுகள். இதெல்லாம் குறியீடுகள். குறியீடுகள் எதற்காக அப்படின்னாக்கா, ஆன்மீகத்தை சரியானபடி புரிந்து கொண்டு செயல்படுவதற்காக இந்த மாதிரி குறியீடுகள் நான் கொடுக்கணும். இந்த குறியீடுகள் தான் என்ன எப்படி இருக்குதுனாக்கா ட்ரெடிஷனா மாறும். அப்ப இந்த ட்ரெடிஷன் குறியீடு எப்படி இருக்குதுனாக்கா, நன்மை பயக்கும், நன்மைக்கு நேரா வழி நடத்தும் ட்ரெடிஷன், நன்மைக்கு நேரா வழி நடத்தாத ட்ரெடிஷன். இப்ப இன்னைக்கு எல்லா திருச்சபையும் ட்ரெடிஷன்ஸ் இருக்கு, எந்த டினாமினேஷன் எடுத்தாலும். ஆனா அது நன்மைக்கு நேரம் அந்த ட்ரெடிஷன்லாம் இருக்குதா? இல்லை நன்மைக்கு
நன்மை செய்யாத ஒரு ட்ரெடிஷனா இருக்குதான் அப்படின்னு யோசிக்கணும். அப்போ இந்த காலத்தை நாம இப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது சரின்னு நான் சொல்ல வரல, இன்னும் அதை முடிக்கல. அப்ப இதன் நோக்கம் என்ன, அதான் மையமா இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. ஸோ இதோடு நான் முடித்துக் கொள்ளுகிறேன். ஏற்கனவே சில டிசிஷன்லாம் எடுத்திருந்தாங்க. என்னன்னா, நம்முடைய குழுவில் ஒன்று நம்ம தொடர்ந்து பயணிக்கணும், இந்த குரூப்ல அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ண முடியலன்னா வீடியோ பிடிஎஃப் ஆவது பார்க்கணும். ஆனா கண்டிப்பா அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணனாலும் பின்னூட்டம் அளிக்கணும். அந்த முறைப்படி பின்னூட்டம் 3 குறிப்பில் அந்த முறைப்படி பின்னூட்டம் அளிக்கணும். 3 வாரங்கள் தொடர்ந்து பின்னூட்டம் அளிக்கவில்லை என்று சொன்னால் அவர் பெயர்கள் நீக்கப்படும். இல்லைங்களா? சொல்லிட்டீங்க, அவங்க வந்து தொடர்ந்து இல்லையா சேர்த்துக்க நான் வரேன்னு அது பண்ணுவேன். மற்ற பெயர்கள் எல்லாம் நீக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 200 கிட்ட இருக்க, அவ்வளவு பேர் வேண்டாம். ஒரு 12 பேர் இருந்தா போதும். இல்லைங்களா? ஒரு சீடர்கள் 12 பேர் இல்லையா? இதை நாம் கற்றுக்கொண்டு நாம் பயன்பட்டு நாம் ஆற்றல் பெற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி இந்த குழுவை நாங்க ரொம்ப குறுக்க போறோம், ஹெல்த்தி குரூப்பா மாத்த போறோம். அதுக்கு இது கொஞ்சம் கடினமானதுதான். 15 பேர், ஐயா என்னங்க 12 பேருன்றீங்க? பின்பற்றின ஒரு 30 பேர் இருந்தா கூட 20 பேர் இருந்தா கூட பின்பற்றினுடைய எத்தனை பேரோ அத்தனை பேரை வச்சு நான் பண்ண போறோம். அது பின்னாடி உங்களுக்கு அனுப்பப்படும். ஸோ இப்பொழுது உங்களிடம்